முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நாளும் நம்மளுடைய நட்சத்திரமும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாளும் நட்சத்திரமும் நம்மளுக்கு ஒரு யோகத்தை கொடுத்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. அது எந்த ராசிக்கு இருக்குது, எந்த ராசிக்கு இல்லை அப்படிங்கிறத இதோ இந்த ராசி பலன் உங்களுக்கு உணர்த்துறது. இன்றைக்கி நாள் நட்சத்திரம் உங்களுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு அனுகிரகம் நமக்கு இருக்குது. எப்பவுமே கடவுள் நிமித்தத்தின் மூலமாக பல செய்திகளை நமக்காக கொடுத்துருவார். அதை பற்றி நம்ம ஆன்மீகத்தாவில் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நிமித்தம் சகுனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். என்னமோ எனக்கு மனசு சரியில்லை நிறைய பேர் சொல்லுவாள், கரெக்டாக ஏதோ ஒன்று நடக்கும். என்னமோ தெரில, எனக்கு ஒரு மதம் பதட்டமாகவே இருந்துகிட்ருக்கு, கரெக்டாக ஏதோ ஒன்று நடக்கும். இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவாள். அவளுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இதுதான் ஒரு மனிதனுடைய மனமும் கிரகமும் சார்ந்த சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. நிறைய ஜோதிடத்தில் நம்ம பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டு, கோயம்புத்தூர் அப்பாயின்மெண்ட்டு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஜாதக கட்டத்தை பார்க்கும்பொழுதே தெரியுது சந்திரன் கெட்டு கிடக்கிற மனம் குழப்பத்தில் இருக்கா. நமக்கு சுக்கிரன் கெட்டு கிடக்கு. அப்போ அவர்களுடைய லைஃப்பில் சில ப்ராப்ளங்கள், ஃபினான்ஷியலி சில ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுலேருந்து மேம்படுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதே குருவுடைய தாக்கத்தை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை சார், நான் ஜெயிச்சு வருவேன் அப்படின்னு சொன்னால் அந்த 11ஆம் இடமும் லக்னமும் சம்மந்தப்பட்டாதான் அது நடக்குது. இதெல்லாம் நிறைய ஜோதிட ரீதியான ஆராய்ச்சி. அதை தின பலன்களில் அப்ளை பண்ணி உங்களுக்கு பலாபலன்களாக நம்ம பார்த்து சொல்லின்னு இருக்கோம். அதனால தான் எல்லாத்துக்கும் இந்த பலாபலன்கள், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இது நடந்ததுன்னு பல பேர் சொல்கிறாங்க. அது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது. இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பு நாள் எப்படி இருக்குங்கிறத 3/2/2024 சோபக்கிரகம் தை மாதம் 20ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2:43 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய திதி பிற்பகல் 1:24 வரை அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி, மீனராசி. இன்றைக்கி அறிஞர் அண்ணாவுடைய நினைவு தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டமி பிற்பகல் 1:24 வரைக்கும் இருந்துருக்கு. அஷ்டமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய தடங்கள், பிரச்சனைகள், அதே சமயத்தில் இது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் துர்காம்பாலையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் பைரவரையும் நரசிம்மரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா சுவாதி அதிகாலையிலே முடிஞ்சு விசாக நட்சத்திரம் இன்றைக்கி முழுசாக விசாக நட்சத்திரம் இருக்குது. விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம். ஸோ குரு பகவானுடைய ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். சனிக்கிழமை குருவுடைய நட்சத்திரம் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். குறிப்பாக கடகராசி, சிம்ம ராசியில் இருந்துருக்கிறவங்களுக்கு, மகரம், கும்பம், மீனத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு, விருச்சிகத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி ராசியில் இருந்துருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய சில தாக்கங்கள் கண்டிப்பாக குறையக்கூடிய தினமாக கூட இன்றைக்கி இருக்கலாம். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க, நவக்கிரகத்தில் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான விசேஷங்களை பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எனக்கு சாதகமாக இருக்கா? கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. எப்படி சாதகமாக இருக்குது? பிற்பகல் 2 மணி, அதாவது அதிகாலை 2 மணி சொச்சத்திலிருந்து, உதாரணத்துக்கு 3 மணின்னு வச்சுக்கலாம், அதிலிருந்து 6 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. கார்த்தால ஒரு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 9 மணிக்கு மேலே மேஷராசி நண்பர்களில் குறிப்பாக அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கும் சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துகிட்ருக்கும். அதனால் 9 o'clock முன்னாடி எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துகிட்ருக்கும். ஆஃப்டர் 9 o'clock பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. குறிப்பாக இரவு நேர பிரயாணம் இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சில காரியம் தடங்களாகிறதுனா ரொம்ப நல்லது. ஆஹா, நம்ம கிரகநிலை சரியில்லை அதனால் இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. லக்கியாக ஒரு சில காரியம் நடந்தது, ரொம்ப சந்தோஷம். நமக்கு அதிர்ஷ்டங்கள், விட்டு போன அதிர்ஷ்டம் திருப்பி கிடச்சிது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கிரகநிலையோடைய அமைப்பு அந்த மாதிரி இருந்துருக்கு. ஸோ ஆக உங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்தாப்பில் அந்த பலன்கள் வேறுபடும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பண விவகாரங்களில் மற்றவாட்ட கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை நீங்கள் இங்கே வச்சுட்டேன், எங்கே வச்சேன்
இவா தான் எடுத்தா அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா அது இருக்காது. நீங்கள் தான் வேறு இடத்துல அதை மறந்து வச்சிருப்பேல். அதனால் பொருட்களை நாம் கவனமாக வைத்து கொள்வது நல்ல பலன்களை இன்றைய தினத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இன்றைய தினத்தில் சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கும். தப்பாக சில விஷயத்தை சொன்னால் அதை அப்படியே நம்பிடாதீங்க. அதாவது முதுகு வலி வந்துச்சு, குனியமுத்தூர் போனால் முதுகு வலி சரியாகும்னா, அப்போ குனியமுத்தூர் போனால் முதுகு வலி சரியாகாது, குனிஞ்சே இருக்க வச்சிடும். ஏன்னா முதுகு சம்பந்தமான உபாதைக்கு சரியாக யாரை பார்க்கணுமோ அவளை பார்க்கணும். அந்த மாதிரி தப்பான டைரக்ஷன் யாராவது கொடுக்குறா, நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் இதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து இதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கைதட்டினா இது சரியாகுன்னா அதை நீங்கள் கைதட்டி சரி பண்ண முடியாது. ஏன்னா தப்பான டைரக்ஷன் நீங்கள் பார்த்துட்டேன்னா இன்றைய தினத்தில் அது சாதகமாக இருக்காது உங்களுக்கு பொதுவாகவே. அதிலும் மேஷராசி அன்பர்கள் சில மருத்துவங்கள்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்து செயல்படாதீங்க. மருத்துவர்கிட்ட கேட்காம செயல்படுத்துறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. மேஷராசி நேயர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வரும். கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தனிமை, அதாவது போட்டு மனசை போட்டு வாட்டி இருந்தது சார், நான் உண்மையாகவே ரொம்ப வருத்தப்பட்டுருந்தேன்னு சொல்லிட்டு இருந்த வாழ்க்கை யாராவது ஒருத்தர் நண்பர் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பண தேவைகள் இருந்தால் அந்த பண தேவை கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். பேங்க் லோன் போட்டிருந்தேன் சார், நான் இந்த லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்ராட் போகலான் இருக்கேன், ஆன்சைட் போகலான் இருக்கேன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். கிரகநிலை உங்களுக்கு நல்ல பலன்களை நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் காலையில் 9 மணி வரைக்கும் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் மற்றவர்கள் மூலமாக நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சில தடங்கல்கள் உங்களுக்கு தெரியுமே, குருவுடைய நட்சத்திரம் வந்தாலே உங்களுக்கு சில தடங்கள் தாண்டி தான் அது சக்ஸஸ் ஆகும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல முன்னேற்றங்கள். குழந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகள் ரீதியாக அம்மா அப்பாவுக்கு சண்டை வரும் பார்த்துருக்கேல, நான் சொல்கிறேன் நீ இந்த மாதிரி நீ செல்லம் கொடுத்துட்டு இருந்த, கண்டிப்பாக இது பின்னாடி நீ என்கிட்ட வருவேன், நீ சொல்லுவப்பா நீ சொல்லுவேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரியாதா வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாள். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன இப்படி அப்படின்னு அம்மா சொல்லும்போது நான் அப்போவே சொன்னேன்னா இல்லையா, அப்போவே என்ன தப்பா சொன்னேன் அப்படின்னு திருப்பியும் வந்த. ஆக இன்றைய தினத்தில் இந்த குழந்தையை வைத்து அம்மா அப்பாவுக்கு சில ரிலேட்டடான சில சண்டைகள் அப்பப்போ வரும், அதெல்லாம் போயிடும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா கிரகநிலை சாதகமாக இருக்குது. இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்குறது, சில சந்தோஷமான சூழ்நிலை. சில நேரம் அந்த நேரத்துக்கு சாப்பிட்லன்னா டென்ஷன் ஆகிடுவா பார்த்துருக்கல, நேரத்துக்கு சாப்பிட்லன்னா என்னை இன்னும் எங்கே பேசாமல் என்ன எங்கேயாவது இங்கே விட்டுட்டு போயிடுறா அப்படின்வா. ஏன்னா தனியாக போய் சாப்பிட்டுடலாம், பசிக்கிறது பயத்தை போட்டு கிள்ளி எடுக்கும். அதாவது முடியல என்னால், ஏன்னா அந்த சாப்பிட்ணும் போட்டு கொள்றாளே அப்படின்னு அந்த வார்த்தை எப்போ வரும்னா சாப்பிடாமல் இருந்தால் வரும். என்னை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறல இப்படி கொள்றலேன்னு அப்படின்னு சொல்கிறது எப்போ சொல்லுவோம்னா சாப்பாடு சரியாக போடலைன்னா அவளுக்கு இந்த வார்த்தை கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நேரத்தை தவிர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் வரும். அதனால் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக பார்த்துட்டேன்னா பல காரியம் இன்றைக்கி நடக்கும், அப்படியே சந்தோஷப்படுவேன். இறைவன் நல்லா காப்பாற்றிட்டார், நல்ல வேலை. இந்த மாதத்தில் இந்த பிரச்சனைகள் பூரா நம்ம முடிச்சுக்கணும். அடுத்த இன்னொரு 3 மாதத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கடவுள் இருக்கார் காப்பாற்றிட்டார் அப்படின்ற ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மன திருப்தி இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். டென்டிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, டீச்சிங் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மென்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்துட்டுருக்கவங்க, ஆடிட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா அவள் டென்ஷன் ஆகி உங்களையும் சேர்த்து டென்ஷன் ஆக்கி விட்டுருவாள். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் மிதுனராசி அன்பர்களே. கடக ராசி நேயர்களே, சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு பெரியவங்க சொல்லுவாள்.
சின்ன விஷயம் கூட நமக்கு எப்பவுமே உதவியாக இருந்துருக்கும். யாரையும் உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது, கோவிச்சு பேசக்கூடாது, திட்டி பேசக்கூடாது. சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்தால் மதிக்கணும், அவள் வந்தால் எந்திரிக்கணும், அவளுக்கு நமஸ்தே சொல்லணும், நமஸ்காரம் சொல்லணும், வாங்கோன்னு சொல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்களை பெரியவங்க சொல்லிக் கொடுத்தா சின்னவங்க அப்படியே கடைப்பிடிப்பா. பெரியவங்க சொல்லிக் கொடுக்கல, சின்னவங்க கடைப்பிடிக்க மாட்டா. காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பா. அவளை பற்றி காலுக்கு மேலே கால் போட்டு உட்காரப்படாதா இப்படின்னு சொல்லுவாள். அப்படி கிடையாது. பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், பெரியவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை நம்மளுடைய கலாச்சாரத்தில் பெரியவங்க சொல்லி கொடுத்த அத்தனை விஷயத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. முந்தையெல்லாம் நியூஸ் பேப்பர் படிப்பேன் சார், இங்கிலீஷ் நியூஸ் பார்ப்பேன் சார், ஹிந்தி நியூஸ் பார்ப்பேன் சார், தெலுங்கு நியூஸ் பார்ப்பேன் சார், கன்னடா நியூஸ் பார்ப்பேன் சார், மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஆசை சார். இப்போ எல்லாம் பிரேக் 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 இப்படி வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்குவா. திருப்பியும் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரையும் முழுமையாக நம்புவதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் நீங்கள் அப்படி இப்படி இப்படி வச்சுருப்பேன், ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன், ரொம்ப சோகமானதாக வச்சுருப்பேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நானே கஷ்டப்பட்டுருக்கேன், என்கிட்ட வந்து உதவி கேட்டுருக்கேன், என்ன சார் இது அப்படின்னு வருத்தப்பட்டு திருப்பி உதவி கொடுப்பேன். உங்ககிட்ட கொடுத்து பழகியாச்சு, வேறு வழி கிடையாது. அவளும் வந்து கேட்க பழகியாச்சு, கொடுத்துட்டே இருப்பேன். கடகராசி என்பர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி கார்பெண்டராக இருந்தவங்க, ப்ளம்பிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டெலிகாமில் வேலை செஞ்சுருக்கோம், மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் இருக்குது. சில சோதனைகள் வரும், அதனை சாதனை படைச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினம் சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் அனுகூல்யம் கூடி வரும், நல்ல காரியங்கள் நடக்கும், சில தடங்கல்கள் வரும். ஏன்னா அஷ்டமாதிபதி குருவாக இருக்கார். அந்த குரு பகவான் கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 3, 4ஆம் இடம் வேலை செய்கிறது, 5ஆம் இடம் வேலை செய்கிறது. குரு இருக்கிறது சிம்மராசியிலேருந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கத்த ஒரு தடங்களாய் அந்த காரியத்தில் அனுகூல்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஒரு படிப்புனை தானே, இதை பார்த்து கற்றுக்கிறது தானே. இப்படி இது 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 இதை பார்த்து ஓ இது இப்படியா, இது தெரியலையே எனக்கு அப்படின்னு கற்றுப்பா. அந்த மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு. ஹெரிடிட்டிக்கு ப்ராப்ளம், அதாவது எனக்கு அப்பாவுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு இந்த பிரச்சனை வருது, அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு பொலிட்டிக்கல் லைனில் இருந்துட்டு இருக்கிறவா சில டிசிஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி எடுப்பா. அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. சில மாற்றம், மனமாற்றம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களே, யாராவது ஏதாவது அவமானப்படுத்திட்டான்னா ச்சே என்னப்பா அது இப்படி அவமானப்படுத்திட்டாலே அப்படிங்கிற ஒரு கவலைகள் தினந்தோறும் இருந்துட்டு, அது இன்றைக்கி குறிப்பாக இருக்கும். ஆனால் யாரும் பேசப்படாது, யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பேன். இன்றைக்கி லாபம் கூடி வரும், திருமண காரியம் வெற்றியோடும், கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதை பற்றியே சிந்தனை பண்ணக்கூடிய நாள். இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அதனால் சில காரியத்துக்கெல்லாம் அனுகூல்யம் பெறதுக்குனால அதுக்கு நட்சத்திர சாதகமாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிரயாணம் பண்ணுவேன், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், நிறைய ஃபோனில் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். ஆனால் குரு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சில காரியத்தை பண்ணாலும் அந்த தடங்கள் கூட போயிடும். அந்த தடங்கள் கூட போயிடும். இன்றைக்கி குருவை மனசில் வேண்டிண்டு அதுக்கப்புறம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு பெரிய வெற்றி. துளாராசி அன்பர்களே, பாப்பா சில விஷயத்தில் எடுத்து வைக்கிறேன் சார், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நல்லா போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ் இருக்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பின்னாடி பேசுறது மட்டும் ஆகவே ஆகாது. எனக்கு எதாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக பேசிட்டா கூட தப்பு கிடையாது. இப்படி சொல்லுவேன், யாராவது ஸ்ட்ரைட்டாக பேசிட்டா 3 நாள் தூங்க மாட்டேன். இந்த 2 விஷயமும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் இறைவன் எப்படியோ இந்த காலத்தை எனக்கு ஸ்மூத்தாக கழித்து கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற வருத்தம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பேசாத இருந்தவா பேசுவாங்க, குடும்பத்தில் அன்னோன்யம் கூடி வரும். மற்றவா பிரச்சனையை உங்கள் பிரச்சனையை அடுத்து தலையில் போட்டு யோசிச்சுக்காதீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம். முந்தியெல்லாம் அந்த மாதிரி இல்லை, இப்போ மட்டும் அப்படி இருந்துட்டு இருப்பேன். அதேமாதிரி பிறர் ரொம்ப நேரம் கதை பேசினா உங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப நேரம் உட்காந்து அட்வைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். மனசுக்குள்ளே ஒன்று சொல்லுவேன், உனக்கு மட்டும் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு யோசிப்பேன். அதனால் ஐடியா கொடுத்தா நீங்கள் யோசிச்சுப்பேன், ஆனால் அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. துளாராசி அன்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பண சம்பந்தமான சிந்தனைகள் இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். நினச்ச காரியங்கள் கைகூடு, திருமண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியம் வெற்றி உண்டு. பிறர் பேரில் எதுனா ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னா அவள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிறைய விஷயம் உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். புது புது ஐடியாஸ் எல்லாம் தோணும். நீங்கள் ஐடியா பண்ணி அந்த காரியம் இப்படி சொன்னேன்னா கரெக்டாக நடக்கும். எப்படிப்பா அப்படின்னு பக்கத்தில் கேட்கப்பா, அதுதான் அதுதான் எனக்கு தெரியும்ல, புரியும், நான் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு அதை
எல்லாமே மணிரத்னம் சார் படம் மாதிரி ஒரு வரியிலேயே சொல்லிட்டு இருப்பேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இரும்பு சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமான கேட்ரிங் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, லேத்து வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில விரயத்தை பற்றி காலையில் நேரத்தை எழுந்திரிச்சிட்டேன்னா அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஆச்சு? நோ நத்திங் அப்படின்னு அப்படியே காலையில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பட்ட 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 பட்டன்னு காரியத்தை பண்ணுவேன். விருச்சிகராசி நேயர்களே, தனுராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கா? கிரகங்கள் சாதகமாக இருக்குது. சில விஷயங்கள் மார்னிங் நேரத்தை எல்லா காரியத்தை ஆரம்பிச்சிட்டேன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தனுசு ராசிக்கு இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் சில காரியம் ஆரம்பிச்சிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நிகழ்ச்சி வரதே நீங்கள் 7:30 மணி. இப்போ தானே சார் சொல்கிறேன், நான் எப்படி சார் பிரம்ம முகூர்த்தத்தில்? இன்னும் உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. 9:15 வரைக்கும் டைம் இருக்குது. எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதோ உடனே ஃபோன் பண்ணி அந்த காரியத்தை ஆரம்பிங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்குவாங்க, லைட்டிங்கில் இருந்துருக்கவங்க, எலக்ட்ரிக்கலில் இருந்துருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமான செக்டரில் இருந்துருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு, மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். கிரகநிலை உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, முக்கிய நபர்களை சந்திக்கிறது, முக்கியமான பேசுகிறது, உங்களுடைய நீங்கள் நிற்கிற இடம், மற்றவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு, இது உங்களுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ்டாக மாறும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், யூடியூபராக இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் தன்னுடைய முயற்சியில் இன்ஸ்டாவில் அதே சமயத்தில் பிரபல்யங்களாக புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றி. மகர ராசிக்கு வெற்றி வெற்றி வெற்றி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7.5 சனி கொஞ்சம் உடம்பை படுத்து, அவ்வளோதான். மீதி எல்லா காரியமும் உங்களுக்கு நன்னா இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பெறும். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். பிறருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணவரம் சம்பந்தமான விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில மிகப்பெரிய முயற்சி உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு ஐடியா சொல்லுவா, அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான மனநிலையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம். மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு நன்னா இருக்குது. ஒன்றும் பெருசாக பாதம் கிடையாது. இருப்பினும் ரேவதி நட்சத்திரத்துக்காக மட்டும் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். பிரயாணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். கோபமாக பேசக்கூடாது, நிதானமாக பேசணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சில காரியங்கள் பண்ணுறது நல்லது. சில பேர் வரேன்னுவா வராமல் இருப்பா, சில பேர் இது சரின்னுவா சரியில்லாமல், இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில காரியங்களை அப்புறம் பார்த்துக்கலான்னா அது செப்பரம் ஏறாதுன்னு சொல்லுவாள். அப்போது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் உடனுக்குடனே அந்த காரியங்களை பண்ணுறது தப்பு கிடையாது. இருந்தாலும் பெரியவங்ககிட்ட பார்த்து கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறதும் நல்லது தான். மீனராசி அன்பர்களில் ரேவதி நட்சத்திர கவனத்தை உத்திரட்டாதி புரட்டாதிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இன்றைய தினம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது சகுனம் நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உதாரணமாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாகனத்தில் போகும்போது டக்குன்னு இந்த பக்கம் கோயிலில் தீபாராதனை காமிக்கிறார், ஒரு குட் சைன். கோயிலில் மணி அடிக்கிறது குட் சைன். வெளியில் போகும்போது சுபகாரியங்கள் வருது குட் சைன். நல்ல பிடித்தமானவா உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்ல காரியம் சொல்கிறார் குட் சைன். அதுமாதிரி கோயில் கோபுரத்தை கண்ணில் படுறது குட் சைன். தேர் வர்றது குட் சைன். அதே மாதிரி யானை வர்றது குட் சைன். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் நல்லா பேசிட்டு போகிறா குட் சைன். பத்திரிக்கை வைக்கிறா ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் யாராவது உங்களுக்கு ஒரு சுப காரியத்தை பற்றி பேசுகிறா ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிரித்து பேசுகிறா ரொம்ப நல்லது. சாக்லேட் கொடுக்குறா, இனிப்பு கொடுக்குறா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சுப சகுனம் பார்த்து எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு இயற்கை ரொம்ப அழகாக காண்பித்து கொடுத்துரும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, இயற்கையோட தொடர்பு வைத்து இதயத்தோட கூட இருந்து பார்க்கும் பொழுது இயற்கை உங்களுக்கு அடுத்தடுத்த நொடிகளை பற்றி உங்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாள். காதில் பேசுமா. ஒரு கண்டுபிடிப்பில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஜப்பானில் பார்த்திங்கன்னா 2 செடி, ஒரு செடி
ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டது. பக்கத்தில் இன்னொரு செடி வந்து நீ நல்ல ஒன்றை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செடிகள் பேசுகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செடிகள் வந்து பேசுறது, செடிகள் ஒன்றுக்கு ஒன்று ஆறுதல் சொல்கிறது, மனிதனை விட அன்பு கூடுதலாக ஆறுதல் எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஏன்னா அந்த செடிகளுக்கு உயிர்கள் உண்டு. அதனால தான் செடிகளுக்கு கூட வீட்டில் வந்து பெயர்கள் வைப்பாங்க, கோயிலில் கொண்டு போய் சாமிகிட்ட வைப்பாங்க. அவ்வளோ சிறப்புகள் வந்து இருந்துருக்கு. ஆக இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையோடு சேர்ந்துருக்கும்போது சகுனம் நிமித்தம் நீங்கள் பார்த்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.